மாரடைப்பால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நேரில் சென்றுள்ளார். முடியாமல் எழுந்து உட்கார்ந்த சிவாஜி கணேசனிடம் பாரதி ராஜா என்ன நடந்தது என கேட்கவும், நான் மதியம் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் தூங்குவது வழக்கம். உடன் மனைவி கமலாவும் தூங்குவார். சரியாக மாலை 4 மணிக்கு காப்பி போடுவதற்காக கமலா சென்று விடுவார். அன்றைக்கு பார்த்து நெஞ்சி வலி வரவே நாக்குக்கு அடியில் வைக்கும் மாத்திரை அருகில் இருக்கும் மேஜையில் எப்பொழுதுமே இருக்கும். அதை வைத்துக் கொண்டால் நான் பிழைத்து விடுவேன் என நினைத்தேன். ஆனால் அதை என்னால் எழுந்து எடுக்க முடியவில்லை. அவ்வளவுதான், என்னோட கதை இன்று முடிந்துவிட்டது என முடிவு செய்தேன். அந்த நேரத்தில் தான் என் மனைவி கமலா காப்பியுடன் வந்து நின்றாள். அதற்கு பிறகு இதோ நான் இங்கே வந்து படுத்திருக்கிறேன் என சிவாஜி பாரதி ராஜாவிடம் கூறியுள்ளார். மேலும் பாரதி ராஜாவிடம், நீ வீடு கட்டுகிறேன் என்று சொன்னாயே, வீடு கட்டிவிட்டாயா என கேட்டுள்ளார் சிவாஜி. அதற்கு பாரதி ராஜாவும் 4 வீடுகள் கட்டியுள்ளேன் என்றாராம். அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் பெரிய வீடா இல்லை சின்ன வீடா என கேட்டுள்ளார். சுமாரான அளவுதான், ஏன் கேட்கிறீர்கள் என பாரதி ராஜா சிவாஜி கணேசனிடம் கேட்டுள்ளார். அதற்கு சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னாராம், இல்லை, தயவு செய்து பெரிய வீடா கட்டாத. நான் பிரபு ராம் என கத்தி கத்தி கூப்பிட்டேன். படங்களில் நான் எவ்வளவு சத்தமாக பேசுவேன் என அனைவருக்கும் தெரியும். அப்படி உறக்க கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்தேன். ஆனால் ஒருத்தரும் வரவில்லை. அதனால் வீட்டில் வாசனை வரும் அளவிற்கு, கை எட்டும் தூரத்தில் பொருள் எடுக்கும் அளவிற்கு, அழைத்தால் உடனே உதவிக்கு யாராவது வரும் அளவிற்கு சிறிய அளவில் வீடை கட்டினால் போதுமானது என இயக்குனர் பாரதி ராஜாவிடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிவுரை கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.